அன்பு தமிழ் நெஞ்சங்களே, மயில்சாமி ஆகிய நான் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ வரைக்கும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கணும், அட்லீஸ்ட் கோயில் காலையாவது 5 காலை அந்த வழியாக அனுப்பணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, சட்டத்தை மதித்து ஒரு நீதியரசர் சொன்னாரே அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் காலையிலிருந்து இப்போ வரைக்கும் அங்கே எத்தனை இளைஞர்கள் தன்னோட உரிமைக்காக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க காலையிலேருந்து தண்ணி குடித்தாங்களா, சாப்பிட்டாங்களா, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அப்படி தான் நம்ம யோசிக்க தோணுது. எனக்கு என்ன வருத்தம்னா, நான் ஒரு தமிழங்கிற முறையில் நான் பேசுகிறேன். முதல் பாயிண்ட்டு, எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன், அதுக்காக நான் தைரியமாக பேசலாம். ஒரு இந்திய குடிமகன் தன்னுடைய உரிமையை எங்கே வேணாலும் பதிவு செய்யலாம், நல்ல முறையில். அதாவது இந்த நீதிமன்றம் உத்தரவுக்கு இந்தியனாக நான் தலை குனிகிறேன். இந்தியாவே தலை குனியணும். அது A to Z, மேல்மட்டத்திலிருந்தும் கீழ்மட்ட வரைக்கும் அனைவரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழக அரசு ரொம்பவே வெட்கப்படணும். அதாவது இது பண்ணுவேன் அது பண்ணுவேங்கிறது பல நாள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அது வேற விஷயம். இப்போ என்ன பண்ண போறீங்க? 2-3 நாளாக தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறானே, அவனுக்கு ஒரு ஆறுதல் கூற வேண்டாமா? நான் கேட்குறேன், ஒரு ஆறுதல். யாரோ ஒருத்தர் முன்னாள் மினிஸ்டர் முனுசாமின்னு ஒருத்தர் வந்து கட்சியை விமர்சித்தாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு மந்திரி வந்து பேசுகிறீங்களே, 4 நாளாக அவஸ்தைப்பட்டு இருக்கான். தமிழ்நாடு ஃபுல்லாக லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் அலங்காநல்லூர் இருக்காங்க. அவனுக்கு யாராவது ஆறுதல் சொல்கிறீங்களா? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். இவங்க யாராக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. என் தமிழ் உரிமைக்காக நான் பேசுகிறேன். யாராவது ஒருத்தர் டிவி மூலியமாகவோ நேரு மூலியமாக வந்து, மக்களே அடுத்த வருஷம் நான் வாங்கி தரேன், ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்னு ஒரு தைரியம் சொல்லி நான் போயிருப்பேன் சார். யாருக்கு என்ன நடந்தால் என்ன, பதவின்னு கட்டி கலையிறீங்க. அந்த பதவியெல்லாம் உங்கள் கூடவா வரப்போகுது? செத்தா துணி கூட வராது சார், துணி கூட கட்டின துணி வராது. கொஞ்சம் மனசாட்சி பண்ணி நடந்துங்க ப்ளீஸ். தமிழ் நான் வாய்க்காதீங்க. காலையில் ஒரு நண்பர் டிவியில் பேசினார், அதை கேட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த இந்திய அரசாங்கம், அதாவது ஒரு பெண் மிஞ்சி போனால், நான் ஓப்பனாக பேசுகிறேன் சார், ஒரு பெண் மிஞ்சி போனால் ஒரு நாள் ஒரு 3 பேர்த்திட்ட படுப்பா சார், ஆசைப்பட்டான். ஆனால் விபச்சாரங்கிற பேரில் ஒரு நாளைக்கு 50 பேர்த்திட்ட படுக்கிறான்னா, இதை விட ஒரு கஷ்டம் தேவையா சார் இந்த அரசாங்கத்துக்கு? அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க. ஒரு விளையாட்டுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, உங்களுக்கு வெக்கமா என்ன? நான் கேட்குறேன், என்ன சட்டம்? அப்போ மகாத்மா காந்தி எதுக்கு சார் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்? வெள்ளக்கார ஆண்டும் போது ஜல்லிக்கட்டு நடத்தின தமிழ்நாடு இது. எவனோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாம, நம்ம நாட்டுக்கே சம்மந்தம் கிடையாது, எங்கிருந்தோ வந்தவன் ஒருத்தர் உள்ள பூந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை போட்டு அது ஒரு நீதிபதி சொன்னாருன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஒரு கலாச்சாரமே அழிஞ்சு போச்சு. அதை பற்றி யோசிக்க மாட்டீங்களா? ஃபீல் பண்ண மாட்டீங்களா? இல்லை உங்களுக்கு அந்த ரோசமாவது கொஞ்சம் இருக்கா சார்? நான் ஒரு இந்தியன் சார். இந்த இந்தியாவில் 29 மாநிலம் இருக்கு, அதில் நான் ஒரு மாநிலமாக பேசுகிறேன் சார். எனக்கு தேசப்பட்டு இருக்கு சார். நான் கொடியை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம் சார். ஏன் சார் உங்களுக்குலாம் இல்லையா சார் தேசப்பட்டு? யார் சார் அவன்? எவனோ ஒருத்தர் வந்து ஏதோ கொடுத்தாங்கிறதுக்காக மொத்த கலாச்சாரத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீதியரசர் சொன்னாரா சிங்கத்தை அடப்பீங்களா அப்படின்னு கேட்டாராம். இது கேட்கலாமா சார்? அவரோட படிப்புக்கு நீதியரசர் ஐயா அவர்களே, சிங்கத்தை ஏன் அடக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்களே ஐயா. நான் சாதாரண என் ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா, நீங்கள் சிங்கத்தை கூட்டு வாங்க ஐயா, நான் அடக்கிறேன். எடுத்துட்டு வராதிங்க, நீங்கள் சிங்கத்தை கூட்டுட்டு வாங்க, நான் அடக்கிறேன். ரொம்ப மனவேதனையாக இருக்கு ஐயா. சோறு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் அவ்வளோ பேருங்க உட்காந்துருக்காங்க. அரசாங்கமே அடிக்கிறதுக்கு ஆளை வச்சுருக்க, சட்ட ஒழுங்கு பார்த்துக்கிறதுக்கு அங்கே கலெக்டர் வச்சுருக்க, யாராவது ஒருத்தர் வந்து ஆர்வம் சொல்லியிருக்கலாமே. மன வருத்தமாக இருக்கு. அதாவது
மேடையில் ஏறி பேசிடலாம் சார், ஆனால் வருத்தங்களை தெரிவிக்க முடியாது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய விஷயம், எதை வேணாலும் கொடுக்கலாம், தன்னோட உரிமையை ஒருபோதும் எவருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ இங்கே உட்காந்துருக்காங்களே, இவ்வளோ நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல உட்காந்துருக்காங்க தெரியுமா, அவங்கள நான் கையெடுத்து கும்பிட்றேன். ஒருபோதும் பின்வாங்காதீங்க, தன்னோட உணர்ச்சிக்காக போராடுங்க. எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் தெரியும், எல்லாருமே நல்லவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லவங்க தான். நான் தெரியாதனமாக கேட்குறேன், ஒன்றா லட்டி சார்ஜ் பண்ணிடுறீங்களே, லட்டி சார்ஜ் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தர் திருப்பி கேள்வி கேட்டு, ஐயா நீ யாருக்கிட்டாம லஞ்சம் வாங்காமல் கை நீட்டி காசு வாங்காமல் என்ன அடினா யாராவது அடிக்க முடியுமா சார்? உங்களை மனசாட்சி சொல்லுங்க. யாராவது ஒருத்தன் நீங்கள் லட்டி சார்ஜ் பண்ணும்போது நீ யார்கிட்டையும் கை வாங்காமல், யார்கிட்டையாவது லஞ்சம் வாங்காமல், யார்கிட்டையும் கை நீட்டாமல் அப்படி இருந்தால் என்ன அடி அப்படின்னா அவங்கள அடிக்க முடியுமா? 100ல் 10 போலீஸ்கார் தான் அடிக்க முடியும். இந்த நாட்டில் நேர்மையான போலீஸ் இருக்காங்க சார், அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்றேன். ஜனங்களை சித்திரவதை பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். போராட்டம் என்பது தனக்கு தேவையில்லை, தன்னுடைய உரிமைக்கு, தன்னுடைய மாநிலத்துக்கு, தன்னுடைய தமிழுக்கு சார். தீவிரவாதம் எங்கே உருவாகுது? அவனா உருவாக்குறானா? அரசாங்கம் உருவாகுது சார். தனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கலன்னா போராட்டம் தானே. நான் கேட்குறேன், திடீர்னு கேட்குறேன், இந்த மத்திய அரசு மாநில அரசு சட்டம் கரெக்டாக யார் சார் சொல்ல முடியும்? எங்கே பார்த்தாலும் போராட்டம் இருக்கே. போராட்டம் இருந்தாவே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் லட்டி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு மாணவனும் காலையிலிருந்து அமைதியாக போராட்டம் பண்ணுறான். மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். அவனோட நல்ல எண்ணம் கலந்து பொறுமையாக இருக்கான். அன்பு தமிழஞ்சனை, கடைசி வரை போராடு, அமைதியாக போராடு, நிச்சயம் வெற்றி நமது. ஜெய் ஹிந்த்.